நம்ம மேலே யாருமே நம்பிக்கை வைக்கலைன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் ரொம்ப ரொம்ப பெரியவங்க, ரொம்ப புனிதமானவங்க இந்த கடவுள். கடவுளே நம்ம மேலே நம்பிக்கை வைக்கிறாருங்க. நம்ம மேலே நம்பிக்கை வச்சு தான் இவங்களால இது முடியும்னு தெரிஞ்சு தான் நமக்கு ஒரு சோதனையே கொடுக்குறாரு. அந்த சோதனையில் இவங்க எப்படி வெளியே வருவாங்க, இவங்களுக்கு நம்ம எதெல்லாம் கற்றுக் கொடுக்கலாம், வாழ்க்கை எனும் பாடம், அந்த பாடத்தை இவங்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் புகட்டலாம் அப்படின்னு கடவுள் முடிவு செஞ்சு, கடவுள் முழுமையான நம்பிக்கை நம்ம மேலே வச்சு தான் நமக்கான ஒரு வேலையை நம்மக்கிட்ட ஒப்படைக்கிறாரு. நம்ம நினைக்கிறோம், நம்மளால் இது முடியுமா, நம்ம செய்வோமா, நம்மளுக்கு ஏன் தான் இவ்வளோ பெரிய கஷ்டமோ, ஏன் தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ஒரு சோதனையோன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் கடவுள் சோதனையும் சரி சாதனையும் சரி ஒரு ஆளை தேர்ந்தெடுத்துட்டாருன்னா அவங்கக்கிட்ட தான் அதை கொடுப்பாரு. அந்த சோதனையெல்லாம் சாதனையாக மாற்றி நம்மளை ஒரு நல்ல ஒரு மேன்மையான ஆளாக நிச்சயமாக கடவுளே காட்டுவாருங்க. நம்ம முழுமையான கஷ்டப்பட வேண்டியது அவசியமே கிடையாதுங்க. நம்ம கஷ்டத்தை கடவுள் கொடுக்குறாருன்னா அதில் நம்ம கால்வாசி கூட நம்ம கஷ்டப்பட மாட்டோங்க. மற்ற கஷ்டங்கள் எல்லாம் ஒரு முக்கால்வாசியான கஷ்டம் கடவுள் தான் எடுத்துக்கிறாரு. நல்ல மனசை பார்த்து அந்த வாழ்க்கையே கடவுள் மாற்றிடுவார். இந்த சாதனை இவங்க செய்கிறதுக்கு, இந்த ஒரு வாழ்க்கையில் இவங்க மேலே வர்றதுக்கு நிறைய சோதனைகள் இருந்தாலும் அந்த சோதனை எல்லாமே கடவுளே சந்திக்கிறாரு. எல்லாரையும் கடவுள் தேர்ந்தெடுக்கிறது இல்லைங்க. இந்த சோதனைமான வாழ்க்கையை கொடுத்து அவங்கள சாதனையாளராக மாற்றுறதுக்கு கடவுள் சில பேர்களை மட்டுமே தேர்ந்தெடுக்கிறார். அந்த சில பேர்களை ஒரு ஆளாக நம்மளும் இருப்போங்க. அதனால தான் இன்றைக்கி நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்கோம், வேதனைப்பட்டுட்ருக்கோம், எதுவுமே சாதிக்கலையே, இவ்வளோ ஆயிடுச்சு, நாட்கள் போயிடுச்சு, இவ்வளோ வாழ்க்கையை வாழ்ந்துட்டோம், இனிமேல் என்ன நம்ம சாதிக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணமும் நமக்கு இருக்கும். பெரிய பெரிய சாதனையாளர்கள்லாம் பாருங்கள், அவங்களுடைய வாழ்க்கையின் பிற்பகுதியில் தான் நிறைய சாதனையும் செஞ்சுருப்பாங்க. சில பேருக்கு முற்பகுதியில் சாதனைனா, சில பேருக்கு பிற்பகுதியில் தான் சாதனையே இருக்கும். அதனால் நம்ம முற்பகுதியில் சாதனை பண்ணவங்களாம் பண்ணட்டும். இன்னும் நமக்கு ஒரு வாழ்க்கை சரியாக அமையலையே, நமக்குன்னு ஒரு சாதனை இன்னும் நமக்கு செய்யாமல் இருக்குமேன்னு நினச்சா பிற்பகுதியில் நிச்சயமாக நம்ம ஒரு சாதனையாளராக இருப்போம், நம்ம மேன்மையாக இருப்போம், நம்ம நினைக்கக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழுவோம், மற்றவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை நம்ம கொடுக்குற அளவுக்கு நம்ம நிச்சயமாக உயர்வோங்க. அதுக்கான வேலை தான் கடவுள் இன்றைக்கி நமக்கு செய்ய வச்சிட்ருக்காரு. அதுக்கான ஒரு வழியை தான் இன்றைக்கி நம்ம போட்டு நடந்து போயிட்டுருக்கோம். நமக்கு முன்னாடி முருகர் நடந்து போயிட்டுருக்காருங்க. அதை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. முருகர் தந்தையோட ஆசீர்வாதத்தில் நம்ம வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சிறப்பாக ஆகும். அதுக்காக இன்றைக்கி நம்ம கஷ்டப்படுறது எல்லாமே நாளைக்கு நம்ம வாழ்கிறதுக்காக தாங்க. வெற்றிவேல் முருகனுக்கு.